ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மஞ்சு குக்கிங் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீனட் பிஸ்கெட் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸி ஒரு 6 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ரொம்பவே டேஸ்டான பீனட் பிஸ்கெட் ரெடி. ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா என்கிட்ட பச்சை வேர்க்கடலை இருக்குது. ஸோ அதனால் நான் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வேர்க்கடலையே வறுத்து எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தால் நீங்கள் அதையே பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வேர்க்கடலையை வறுத்து வச்சுட்டேன். ஸோ இது ஆறட்டும். இப்போ என்கிட்ட வந்து வெல்லம் இருக்குது. ஸோ வெல்லம் சேர்த்து பண்ணும்போது சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவே நாட்டு சர்க்கரையும் சேர்த்து பண்ணலாம், வெள்ளை சர்க்கரையுமே சேர்த்து பண்ணலாம். உங்களோட விருப்பம் தான். நம்ம வந்து ஆரோக்கியமான முறையில் செய்கிறோம், இல்லை ரொம்ப ஹெல்தியாக குழந்தைங்களுக்கு கொடுக்க செய்கிறோன்றதுனால நான் வெல்லம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ வெல்லத்துக்கு கூட ஒரு 5லேருந்து 6 ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து தோல் நீக்கிய வேர்க்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மூட் கொடுத்து, அதாவது ஸ்பீடில் வச்சா நமக்கு வேர்க்கடலை க்ரீம் மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக பல்ஸ் மூடில் கொடுத்து எடுத்துக்கோங்க. நம்ம பல்ஸ் மோடில் கொடுத்து எடுக்கும்போது பவுடர் ஃபார்மில் கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி பவுடராக இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டால் நமக்கு மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஒரு கப் நெய். நெய் வந்து கெட்டியாக இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து மெல்ட் பண்ணிக்கிறேன். மெல்ட் பண்ணி ஆற வச்சு யூஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட வந்து நெய் வந்து உருக்கியே இருக்குது, மெல்ட்டாக தான் இருக்குன்னா நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போது நான் வந்து ஒரு கப் கோதுமை மாவு, அரைச்சி வச்ச வெல்லம், பீனட் அதாவது வேர்க்கடலை பவுடரு, இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நெய் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பால் மாதிரி பிடிச்சிக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து மாவை ஆட் பண்ண சீன்லாம் வந்து எடுக்கலை. ஸோ மிஸ் ஆகிடுச்சு. அதுக்காக தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். 1 கப் கோதுமை மாவு, அரைச்ச வெல்லம், பீனட் பவுடர், நெய் இது எல்லாம் தான் நான் சேர்த்து இப்போ பிசைகிறேன். ஸோ இது வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு பதத்துக்கு இது வரவே வராது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றா சேர்த்தா பிடிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி இருக்காது. ஸோ வந்து பிஸ்கெட் செய்கிறதுக்கு நமக்கு அந்த அந்த ஒரு டெக்ஸ்சர் தான் ரொம்பவே முக்கியம். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி கை வச்சு சேர்த்து பிடிச்சோன்னா ஒன்றோட ஒன்று சேரணும். அதுவே நமக்கு போதும், ஒட்டிக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இது சேரணுன்றதுக்காக நான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறேன்னா 1 டேபிள் ஸ்பூன் கீ வந்து எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நமக்கு சேர்றதுக்கு ஈஸியாக இருக்கும், பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி பிடிச்சி வச்சாலே போதும். இது வந்து நமக்கு கையிலேருந்து எடுத்து பிட்டா வந்துடும். அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் தான் இருக்கும், சப்பாத்தி மாவு மாதிரி இருக்காது, நான் சொல்லிட்டேன். அண்ட் இப்போ வந்து ஒரு பிளேட் எடுத்து நம்ம வந்து கடாயில் தான் செய்ய போகிறோம். ஸோ இது வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உப்பு கொட்டி ஒரு ஸ்டாண்டு வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பு சிம்மில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ பிஸ்கெட்லாம் வந்து ஓவன் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற குக்கர், கடாய்ங்கள்லேயே நம்ம ஈஸியாக பேக்கிங் பண்ணலாம். அது அந்த மாதிரி வீடியோலாம் நம்ம சேனலில் நிறைய வரும். ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, இந்த மாவை நான் இந்த மாதிரி கையில் ஒரு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஷேப்ஸ் வந்து நம்மளோட விருப்பம் தான். நம்ம வந்து வட்டமாக தட்டலாம், இல்லை என்ன ஷேப் நமக்கு தோணுதோ அந்த மாதிரி நம்ம உருட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீரல் இல்லாமல் நல்லா தட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சேர்த்து நல்லா இந்த வட்டமாக பிடிச்சிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிடிச்சி ஒரு ஒரு பிஸ்கெட்டாக நான் செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கணும்னா கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி நம்ம இந்த குலாப் ஜாமுன்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி வட்டமாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஜஸ்ட்டு நம்மளோட கையை ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஸோ எடுத்து உள்ளங்கையில் வச்சு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணாலே போதும், நமக்கு வீரல் இல்லாத ஷேப்ஸ் வந்துடும். ஸோ இப்போ இது எல்லாமே நான் பண்ணி முடிச்சிருக்கேன், 1 பேட்ச். ஸோ இப்போ வந்து ஒரு டெக்கரேஷனுக்காக நான் ஸ்போர்க் ஃபூல் வச்சு லைட்டாக ஓட்டை மாதிரி போட்டுக்கிட்டேன். மேலே நான் அரைச்சி வச்ச பீனட் பவுடர் இருக்கு இல்லையா, அதையும் சும்மா கார்னிஷ்க்கு தூவிக்கிட்டேன். நீங்கள் வந்து சாக்லேட்ஸ் இருந்தாலுமே ஆட் பண்ணலாம். ஸோ ஒயிட் சாக்லேட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாக்லேட் சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ அதை கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ போட்டு நம்ம பிளேட்டை மூடி காற்று போகாமல் இருக்கிறதுக்காக மேலே கல் வச்சு கரெக்டாக 10 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். அதுலேயே ஈஸியாக வெந்துடும், ரொம்ப நேரம்லாம் இல்லை. 10 நிமிஷத்துலேயே நமக்கு ஹெல்தியான பிஸ்கெட் ரெடி ஆகிடும். இப்போ நான் அந்த கேப்பில் மிச்சம் இருக்கு இல்லையா, அந்த மாவை நான் வந்து தட்டி
இந்த மாதிரி தட்டில் வச்சு ஒரு ஷேப்பாக கத்தியை வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ஷேப் அந்த ஷேப்னு இல்லை, நமக்கு எப்படி தோணுதோ அந்த ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் ஆன்லைனில் அந்த ஷேப்லாம் வந்து விற்கிறாங்க. ஸோ அதை கூட வாங்கி நம்ம ஷேப் கட் பண்ணிக்க யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் நல்லாவே குக் ஆகிருக்கு. நம்ம எடுத்த உடனே தொட்டு பார்த்தா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுடணும். ஆறின வாட்டி தான் நல்லாவே கிரன்ச்சியாக ஆகும். ஸோ இப்பயே சொல்லிட்டேன், நீங்கள் எடுத்த உடனே எடுத்தீங்கன்னா மாவு மாதிரி தான் இருக்கும். ஒரு 20 நிமிஷம் கழிச்சா தான் அது நல்லா கிரன்ச்சியாக மாறும். ஸோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த பேட்சையுமே நான் வச்சு சேம் 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இங்க பார்த்தீங்க எடுத்துட்டேன். இதில இப்போ பார்க்க மாவு மாதிரியே தான் இருக்கும். நம்ம கலர் மாறாது. ஆனா நல்லாவே கிரன்ச்சியா குக் ஆயிருக்கு. ஸோ நம்ம கடைகள்ல வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு குடுக்கும்போது அதில சுகர் ஆட் பண்ணுவாங்க. ப்ரிசர்வேட்டிவ் பொருள் நெறையவே ஆட் பண்ணுவாங்க. ஆ ஏன்னா விட்டமின்ஸ்ன்னு சொல்லி கண்டதையும் ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லாம நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வேர்க்கடலை, வெல்லம், கோதுமை மாவு இதெல்லாம் தான் நம்ம பயன்படுத்துறோம். நெய் அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் செஞ்சு குடுக்கும்போது நம்ம குழந்தைங்க இத சாப்பிடுறது நம்ம கண் பட ரொம்ப நல்லா ஹெல்தியா சாப்பிடுறாங்கன்னு ஒரு ஆறுதல் நமக்கு இருக்கும். ஸோ கண்டதையும் வெளில வாங்கி சாப்பிடுற நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீட்லயே நம்ம வீட்ல இருக்கிற பொருள வச்சு எப்படி செஞ்சு குடுக்கலான்றது தான் இந்த வீடியோ. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.